ஒருத்தர் பூசணிக்காய் மேல இருந்த ஆசையில பக்கத்து வீட்ல இருந்த பூசணிக்காவை தேட போக பக்கத்து வீட்டுக்காரருக்கும் இவருக்கும் பெரிய சண்டையில முடிஞ்சிருச்சு. இது ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு இவருக்கு பேரே பூசணிக்காய் திருடன்னு மாறி போச்சு. அப்ப இருந்து யாராவது ஒரு வீட்டுக்கு விலாசத்தை கேட்டு வந்தா அந்த பூசணிக்காய் திருடன் வீட்டுக்கு 4 வீடு தள்ளி தான் அந்த வீடு அப்படின்னு ஊர் மக்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இது நடந்து பல வருடங்கள் ஆகியும் அந்த பூசணிக்காய் திருடன் வீடுங்கிற சொல்வழக்கு அந்த ஊர் மக்கள் கிட்ட இருந்து மாறவே இல்லை. இப்ப அந்த வீட்டுல அவரோட பேரன் தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. தாத்தா ஏதோ தெரியாம செஞ்ச தப்புக்காக வம்சாவளியா நம்ம அந்த பட்ட பெயரை வாங்கியிருக்கணுமா அப்படின்னு ஒரு ஞானி கிட்ட அந்த பேரன் போறாரு. இவரும் அந்த ஞானி கிட்ட போய் கவலையா கேட்கிறாரு. அந்த ஞானி சொல்றாரு, ஏழையா இருக்கவங்களுக்கு 100 பேருக்கு அன்னதானம் போடு, உன்னோட கவலை தீரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதே போல இவரும் செய்யறாரு. இப்ப அந்த வீட்டுக்கு பூசணிக்காய் திருடுங்கிற பேரு மறைஞ்சு போய் உணவு அளிக்கும் அந்த ஐயா வீடு அப்படின்னு மாறி போச்சு. ஆமாங்க, தெரியாம செஞ்ச தவிர நல்லதை செஞ்சு திருத்துங்க.